இந்த மாரி பரபரப்பா எனக்கு இதுவரைக்கும் போனதே கிடையாது. அந்த அளவுக்கு காலைல ஏஞ்சோனே டீ வச்சு முடிச்சுட்டு ஒரு சைடா அடுப்பு பத்த வச்சுட்டேன் சோறுக்கு. ஆனா டீ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து காலியாயிருச்சு. பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு பக்கம் டிஃபன் ஆவே இல்ல. அதுக்கப்புறம் தோசை மட்டும் தான் சுட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் முட்டை குழம்பு உடைச்சு ஊத்தி ரெடி பண்ணியிருந்தேன். கடலை கறி செய்யலான்னு தான் பிளான் பண்ணேன். கடலையே வெந்துருச்சு. ஆனா வந்து குழம்பு வைக்க முடியல. ஸோ எங்க வீட்டுக்காரர் தோசை, சுகர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியம் சோறுக்கு நான் முட்டை குழம்பு தான் வந்து உடைச்சு ஊத்தி ரெடி பண்ணி குடுத்தேன். இந்த மாரி சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்கள வேகமா பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு, குளிச்சு முடிச்சுட்டு வந்து வெளியில பூக்கோலம் போட்டு முடிச்சுட்டு, வீடு வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாரி ஒட்டட குச்சி இருந்ததுன்னா, கட்டிலுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து விட்டுட்டு, நல்லா 2 குத்துனீங்கன்னா எல்லா சைடும், சூப்பரா வந்து அதுக்கு மேல இருக்கிற ஒட்டிட்டு இருக்க எல்லா ஒட்டடையும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து கிளீன் ஆயி வந்துரும். நம்ம வந்து கீழ படுத்துக்கிட்டு கிளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.